கடைசி படமாக இருக்கணும்னு ஆசையாகவும் இருக்குது, கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது. இது எங்கே போய் எப்படியே போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். த பிக் இஸ் ஹியர். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். எஸ், இது வரைக்கும் ஒரு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அந்த படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்துட்டு அப்படி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையிலே வந்து ஒரு ஹீரோட படம் வருது அப்படிங்கிறது வந்து இப்போ தான் நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகுது. எஸ், கண்டிப்பாக வந்துட்டு 9ஆம் தேதி வந்துட்டு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இது நம்ம எப்படி அரசியல் ரீதியாகவோ இல்லை ஒரு எந்த ரீதியாகவும் எடுத்துக்கிட்டோமே இது வரைக்குமே தேட்டர்லேயும் சரி எங்கேயுமே சரி இது வரைக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் பார்க்கவே இல்லை. இது வந்து வழக்கத்தையும் மீறி ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. இந்த படம் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் கூட மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. இதை வந்து கடைசி படம் வேறு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு படத்துக்கு வந்து சென்சாருக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க, படத்தில் இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லி அது இப்படி நடக்கணும், இப்படி எடுங்க, இதை அடுத்து எடிட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ஒர்க்கு. இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த படத்தை வந்துட்டு ஒரு வேளை நாளைக்கு வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை அது வந்துட்டு இந்த கட்டெலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எடுத்து கொடுத்தா கூட அதை அவங்க கட் பண்ணி மறுபடியும் அதை வந்து எடிட் பண்ணி மறுபடியும் வந்து இடையில சில சீன்ஸ்லாம் உருவிட்டாங்கன்னா அந்த சீனை மறுபடியும் வந்துட்டு நம்ம மறுபடியும் அதை வந்துட்டு ஒரு கன்ஜெக்ஷன் சீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு வெட்டிட்டு அந்த 2 சீனுக்கு இடையில இன்னொரு சீனை வந்து வச்சா ஜம்ப் கட் மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த ஜம்ப் கட் வராமல் அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வேலை. அதனால வந்துட்டு இது எந்த மாதிரினா எப்படி சொல்கிறது, கடைசி படமாக இருக்கணும்னு ஆசையாகவும் இருக்குது, கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது. இது எங்கே போய் எப்படியே போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். இது வந்து மக்களோட கையில்